Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிக் டேட்டானா என்ன, எந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் பிக் டேட்டான்னு சொல்றோம், பிக் டேட்டாவை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இதனால பிரச்சனை இருக்கா, ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலா இந்த வீடியோ பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். முன்னாடியெல்லாம் பார்த்தா வீட்டுக்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் வந்திருக்கும், சில வீட்டில் அதுவும் இருந்திருக்காது. வெளியே போய் பப்ளிக் பூத்தில் ஃபோன் பேசியிருப்பாங்க, அந்த ₹1 காயின் யூஸ் பண்ணிலாம் பேசியிருப்போம். ஆனால் இப்போது வீட்டுக்கு 2-3 செல்ஃபோன்ஸ் இருக்குது, அதுவும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அதில் ஃபேஸ்புக்கு, யூடியூபு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்னு நிறைய ஆப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளாப்பி ட்ரைவ் நிறைய பேர்த்துக்கு இப்போ தெரியுமானே தெரியாது, யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், டிவிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெராபைட்ஸில் போயிடுச்சு. அது இல்லாமல் அன்லிமிட்டட் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது இன்டர்நெட்லேயே நம்ம தகவல்களை எல்லாம் அன்லிமிட்டடாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாதா டிவி ஸ்மார்ட் டிவி ஆயிடுச்சு, ஸ்மார்ட் ஏசி வந்துருச்சு, ஸ்மார்ட் லைட் வந்துருச்சு, ஸ்மார்ட் ஹோம்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மளோட ஹெல்த்தை மானிட்டர் பண்றதுக்கு நிறைய ஸ்மார்ட் டிவைசஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பரிணாம வளர்ச்சினால என்னாச்சுன்னா, இன்டர்நெட் யூஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தின தகவல்களை தெரிஞ்சோ தெரியாமலோ வெளி உலகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்குற தகவல்களை தான் மொத்தமாக பிக் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு 5 பேராமீட்டர் வச்சிருக்காங்க, 5 V's அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் V வால்யூம், அதாவது ஒரு தகவலோட அளவு. பொதுவாக டேட்டாவை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, மெகாபைட்டு, கிகாபைட், டெராபைட் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்கும். கிகாபைட்டை பேஸ் லைனாக வச்சுக்கோம். 2014 உலகம் முழுவதுமா 240 கோடி இன்டர்நெட் யூசர்ஸ் இருந்தாங்க. ஆனா 2019 440 கோடி இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. அதாவது 5 வருஷத்துல 83% இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமா இருக்காங்க. இதே வகையில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, 2025 ஒரு நாளைக்கு 43,600 கோடி கிகாபைட் டேட்டா ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஹியூஜ் டேட்டா, பெரிய வால்யூம் உடைய டேட்டா. ஸோ இந்த மாதிரி வர டேட்டாக்கு பிக் டேட்டா அப்படிங்கிற கேட்டகரியில் சொல்லுவாங்க. இதை குறிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டரான வால்யூம். ரெண்டாவது வி வெரைட்டி, அதாவது பல்வேறு வகையான தகவல்கள். இப்போ ஃபேஸ்புக்கை எடுத்துக்காட்டா பார்க்கலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் நம்ம ஸ்டேட்டஸ் போஸ்ட் பண்ணுறோம், அது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறோம், வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ டெக்ஸ்டைலாம் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதே அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணுற ஸ்டேட்டஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணணும். அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கிறது பிக் டேட்டாவோட ஒரு பேராமீட்டர். நம்ம அடுத்து பார்க்க போகிற பிக் டேட்டாவோட பேராமீட்டர் வெலாசிட்டி, அதாவது வேகம். யூடியூபை எடுத்துக்காட்டா பார்க்கலாம். உலகம் முழுவதுமா ஒரு நிமிஷத்துக்கு 300 மணி நேரம் வீடியோ யூடியூப்ல அப்லோட் செய்யப்படுது. அதே சமயத்துல ஒரு நாளைக்கு உலகம் முழுவதுமா 500 கோடி வீடியோஸ் மக்களால பார்க்கப்படுது. அப்படி மக்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது அவங்க என்னென்ன லைக் பண்றாங்க, என்னென்ன அன்லைக் பண்றாங்க, அவங்க என்னென்ன வீடியோ பார்க்குறாங்க, இப்படிங்கிற தகவல்கள்லாம் சேகரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதை வர வர சேகரிச்சுட்டே இருக்கணும். இதுதான் பிக் டேட்டால குறிக்கிற வெலாசிட்டி. அடுத்து பார்க்க போறது வெராசிட்டி, அதாவது ஒரு தகவலோட உண்மைத்தன்மை. இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய போஸ்ட் வருது, நிறைய ஃபார்வர்ட்ஸ் வருது. இது எல்லாமே உண்மையாக இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி தகவல்களை எல்லாம் சேகரித்து அது மூலியமாக ஒரு ரிசல்ட் கொண்டு வந்தாங்கன்னா அது தவறானதாக தான் இருக்கும். ஸோ அவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டாவை ஆராய்ந்து சரியானது எது, தவறானது எது அப்படின்னு பிரிக்கிறது தான் வெராசிட்டி. இது பிக் டேட்டாவோட இன்னொரு பேராமீட்டர். கடைசி வி வேல்யூ, அதாவது உங்கள்கிட்ட இருந்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. கலெக்ட் பண்ணி அதில் சரியானது எது, தவறானது எது அப்படின்னு பிரிச்சிடுறாங்க. அந்த நல்ல டேட்டா வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அது மூலியமா என்ன பலன் அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூவை குறிக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிற தகவலை யூடியூப் எடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தகவலை வச்சு இனி என்னென்ன வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னு இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கு அப்புறமோ ஏதாவது விளம்பரங்கள் வந்திருந்தா அது பிக் டேட்டா சம்பந்தமாவோ இல்லை ஒரு மிஷின் லேர்னிங் சம்பந்தமாவோ தான் இருக்கும். இதுதான் நீங்க பார்க்குற வீடியோ பத்தின தகவலை அவங்க எடுத்ததுக்கான பலன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய தகவல்களை அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வால்யூம், வெரைட்டி, வெலாசிட்டி, வெராசிட்டி அண்ட் வேல்யூ, இந்த எல்லா பேராமீட்டரையும் கலந்துதான் இருக்கிறது தான் பிக் டேட்டா. ஸோ இவ்வளோ வால்யூம், வெரைட்டி, வெலாசிட்டி இருக்கிற பிக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் ஹடூப்.
அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ண டேட்டாவை வச்சு அது மூலிமா அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வரது தான் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பிக் டேட்டாவை என்னென்ன துறையில் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். பிக் டேட்டாவை மார்க்கெட்டிங்கில் பெரிய அளவில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மக்களோட தேவை என்ன, ஆசை என்ன, அவங்களோட விருப்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையெல்லாம் சேகரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மூலிமா நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோனை பற்றி ஒரு கூகுள் சர்ச் பண்ணாலோ இல்லை ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தாலோ அடுத்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல வர விளம்பரங்கள் மொபைல் சம்மந்தமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ அந்த வெப்சைட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா மொபைல் ஃபோனில் முன்னாடியே லிஸ்ட் ஆகும். இதில் வந்து டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு மக்களோட விருப்பங்களை பொறுத்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மாறுபட்டுட்டே இருக்கும். இது வந்து பிக் டேட்டாவில் மட்டும்தான் சாத்தியம். அப்புறம் கவர்மெண்ட் செக்டார்ஸ்லேயே பிக் டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்க. கடந்த 2014 இந்தியாவில் நடந்த எலெக்ஷனுக்கு பிக் டேட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியா மூலமா அவங்க மக்களை பற்றி சேகரித்த தகவல்கள் வச்சு எந்த மாதிரி கொள்கைகளுக்கெல்லாம் மக்கள் ஆதரவு தருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இது இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமா நிறைய இடத்துல இந்த மாதிரி பிக் டேட்டாவை யூஸ் பண்ணி எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறாங்க. அப்புறம் ஆன்லைனில் ஃப்ராட் பண்ணுறவங்களை எல்லாம் உடனுக்குடனே பிக் டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதாவது டேக்ஸ் கட்டுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தப்பான கணக்கு வழக்கு காட்டுறது, அப்புறம் இமெயில்ஸ் மூலிமா ஸ்பேம் இமெயில்ஸ் அனுப்பி ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே கண்டுபிடிக்கிறதுக்கு பிக் டேட்டா உதவுது. அதை தவிர மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், ரிசர்ச் ஃபீல்ட் ஆகட்டும், ஸ்பேஸ் ரிசர்ச், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பிக் டேட்டா வச்சு நிறைய நன்மைகள் செய்யலாம். ஸோ அதனால தான் நிறைய கம்பெனிஸ் பிக் டேட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணி அதை நோக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில பொருளில் நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணலாம், தவறாகவும் யூஸ் பண்ணலாம். எடுத்துக்காட்டுக்கு நெருப்பு அன்றாட நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம், சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுவே ஏமாந்தா ஆபத்தாக முடியும். அது மாதிரி தான் பிக் டேட்டாவும். ஒரு தனி மனிதனை பற்றின தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எடுத்து அதை இன்டர்நெட் வழியாக வெளி உலகத்துக்கு காட்டுறது ஒரு தனி மனிதனோட ரகசியங்களை வெளிப்படுத்துற மாதிரி ஆயிடுது. எங்கேயோ இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் காரனுக்கு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது தெரிய வருது அப்படிங்கிறது சிலருக்கு அதிருப்தியை கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில், அதாவது பேங்கிங் ஃபீல்ட் ஆகட்டும், மெடிக்கல் ஃபீல்டு, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி தனி மனிதனோட பல்வேறு தகவல்களை எடுத்து அது மூலயமா ஒரு மனிதனோட வரைபடத்தை உருவாக்குறது சில நேரங்களில் ஆபத்துல போய் முடியலாம். இதனால தான் அவ்வளோ சீக்கிரமா மெடிக்கல் ஃபீல்ட் ஆகட்டும், பேங்கிங் ஃபீல்ட் ஆகட்டும் அவங்களோட கஸ்டமர் டேட்டாவை பற்றி ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தவறான கைகளுக்கு போயிடுச்சுன்னா அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பிக் டேட்டாவை சேகரித்து அதை ப்ராசஸ் பண்ணுறது எந்த அளவு முக்கியமோ அதே அளவு அந்த டேட்டாவை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நிறைய டேட்டாவை சேகரித்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை நல்ல வகையாக பாதுகாத்து சரியான இடத்துல யூஸ் பண்ணாங்கன்னா பிக் டேட்டா நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரமா இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா பிக் டேட்டானா என்ன, அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இது வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டாக சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன். Until then, this is Karthik signing off. Bye.